ஓம் நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் கிடுகிடு என்று சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணனுடைய அருளுக்காக. நான் கிருஷ்ணன் சேவை செய்வதற்காகவே இந்த வீடியோக்களை நான் பதிவு பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகும் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன்றது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது என்னென்னா, நம்மளையே நம்ம உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு கதைகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது என்னென்னா, குரு சிஷ்யனோட கதை. குரு சொல்கிறாரு, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க, யாருமே இருக்கணும். ஒரு சிஷ்யன் சொல்லும்போது அதற்கு அவன் உடனே சொல்ல, தேவையற்றதை நீக்கினால் தேவையானது தெரியும் அப்படின்றது ஒரு கதையோட நேம். அப்போ சிஷ்யன் குருவே, தேவையற்றதை நீக்கினால் தேவையானது தெரியும் என்பதை விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னார். உடனே குரு அதுக்கு சொல்கிறாரு, அதாவது ஒரு நகரத்தில் உலகிலேயே மிக அழகிய சிலை செதுக்குவதில் புகழ்பெற்ற ஒரு சிற்பி இருந்தார். ஒரு முறை மன்னர் அவரிடம், இந்த உலகத்திலேயே மிக சிறந்த சிலையை நீர் எப்படி செதுக்கிறீர்? நீர் சிலைக்குள் உள்ள அழகை மறைத்து வைத்திருக்கிறாயோ அப்படின்னு கேட்கிறார் என்று கேட்டாராம் அரசர். சிற்பி சிரித்து கொண்டே ஒரு பெரிய கருங்கல்லை மன்னருக்கு காட்டினார். மன்னா, இந்த கல்லை நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழகான பெண் சிலை இப்போது இதற்குள் தான் இருக்கிறது அப்படின்னு மன்னர் வியப்புடன் பார்த்தார். என்ன சொல்கிறாய் அப்படின்னு சிற்பி மேலும் கூறுகிறார், நான் அந்த சிலைக்குள் அழகை ஒளித்து வைப்பதில்லை. மாறாக சிலையை சுற்றியுள்ள தேவையற்ற கற்களையும் பகுதிகளையும் மட்டும்தான் நான் நீக்குகிறேன். ஒரு அழகிய சிலையை வெளிப்பட நான் அந்த கல்லில் மிகுந்திருக்கும் தேவையற்ற இடங்களையெல்லாம் நான் செதுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தனது சிறு உளியால் அந்த கல்லை செதுக்கி தேவையற்ற பகுதிகளையெல்லாம் பொறுமையுடன் அகற்றினாராம் அந்த சிற்பி. பல நாட்கள் உழைப்பில் அரசர் சொன்னார், சரி நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் நாள் கழித்து நான் பார்க்குறேன் அப்படின்னு. பல நாட்களில் உள்ளே மறைந்திருக்கும் அந்த அழகிய சிலை வெளிப்பட்டது. இந்த கருங்கல் தான் நமது மனம், அதில் ஒளிந்திருக்கும் சிலைதான் நமது உண்மையான ஆற்றல், அமைதி மற்றும் மகிழ்ச்சி அப்படின்னு குரு சிஷ்யன்ட்ட சொன்னார். தேவையற்ற கற்கள் தான் நமது அதிகப்படியான கவலைகள் மற்றும் மாயை, பற்றுதல், இதையெல்லாம் தேவையற்ற கற்கள். கடந்த கால பற்றுதல், எதிர்கால பயங்கள் மற்றும் மற்றவர்கள் நம் மீது திணிக்கும் எதிர்பார்ப்புகள் இதையெல்லாம் தான் நம்மை இவ்வளவு தூரம் சிலையை ஒரு அழகானவங்க தான் அதை வடிக்க விடாமல் இத்தனையும் நம்மளை கெடுக்குது. சீரனே, மனதை அமைதிப்படுத்த நாம் புதிதாக எதை சேர்க்க வேண்டியதில்லை. கவலைகள், பயங்கள், எதிர்பார்ப்புகள், தேவையற்ற எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு, தேவையற்ற எப்படி கற்களை நீக்கினால் ஒரு அழகான ஒரு வடிவம் வருகிறதோ அதே போல் நாமும் நீக்க வேண்டும். உள்ளே ஒளிந்திருக்கும் உங்களுடைய உண்மையான ஆனந்தமான தெளிவும் உண்மையும் திறமையும் தானாகவே வெளிப்படும். சிஷ்யன், ஆஹா, அருமையான விளக்கம் குருவே, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யன் கிளம்புறாரு. இதை தான் நாம் மோட்டிவேஷன் கதையில் நாங்கள் சிந்தனை விளக்கத்தில் இந்த மாதிரி தான் கதைகளெல்லாம் கொடுப்போம். அதாவது நம்ம என்றைக்குமே ஒரு அழகான சிலை தான். நம்ம பார்த்தோன்னா நம்மளை நிறையா பேர் உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எதுக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு நம்ம சுற்றி இருப்பவர்கள், நம்ம கூட உடன் பிறந்தவர்கள், இப்படி எல்லாருமே நம்மளை பற்றி தாழ்மையாகவே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒரு மேலும் நம்மளை வளர்த்துக்கொள்ள முடியல. அதனால தான் இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் யார் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நான் என்னுடைய எய்மை நான் நிறைவேற்றி தான் ஆகுவேன் அப்படின்றது இப்போ இந்த காலத்தில் அப்படி ஆயிடுச்சு. எங்கள் காலத்துலலாம் எங்களுக்குள்ள திறமைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். இது கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், இதை படிக்கணும், சைக்கிள் ஓட்டணும், ஸ்கூட்டர் ஓட்டணும், இவ்வளவும் இருக்குது. ஆனால் பெண்ணா வீட்டுக்குள்ளே அடக்கமாக இருக்கணும் அப்படின்றத தான் எங்களுக்கெல்லாம் வழிவகுத்து கொடுத்ததுனால தான் இப்போ தான் இறைவனுடைய அருளால் தான் இப்போ தான் நாங்களாம் எங்களை செதுக்கி கொண்டு இருக்கிறோம். ஓகேவா? அதனால் நீங்களும் அந்த மாதிரி உங்களை செதுக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மோட்டிவேஷனும் கதைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு. இதெல்லாம் நம்ம படிக்க நமக்கே இப்படிலாம் இருக்குல்ல,
சரி, நம்ம யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நீங்கள் குறை வந்து அவங்க பார்த்தா அவங்க வந்து நம்மளை கண்ணு வச்சுருவாங்க, பொறாமப்பட்டுருவாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்கன்னா நமக்கு தாழ்ந்த மனப்பான்மை தான் வரும். நம்ம வந்து அன்றைக்கி சொன்னாங்க, பாவப்பதிவுகள்லாம் எங்கேருந்து நமக்கு வருதுன்னா நம் மனசுக்குள்ளே இருந்து தான் நமக்கு வருது. பாவப்பதிகளும் கர்ம வினைகளும். ஏன்னா நம்ம வந்து நம்ம மனசை வந்து யார் என்ன நினச்சாலும் நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு இறைசக்தி நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, அந்த இறைசக்தி நம்மளை காப்பாற்றும், இப்படியே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கலாமா? பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். வாழ்க வளமுடன். யாருக்காக இந்த சேவை அனைத்தும் கிருஷ்ண பரமாத்மாக. நான் செய்வது குட்டி சேவை. நீங்கள் அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் போடுவது தான் பெரிய சேவை. அதிலிருந்து வரக்கூடிய ஏதோ ஒன்று கிருஷ்ண பரமாத்மாவை போய் சேரும். ஓகேவா? வாழ்க